வெல்கம் டு நித்தூஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி அண்ட் கருப்பு உளுந்து வச்சு பண்ண போகிறோம். கருப்பு உளுந்து புலாவ். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து 1 கப் நல்லா எடுத்து வறுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். அண்ட் அரிசி 2 கப்பு அதே மாதிரி ஊற வச்சுருக்கேன். அண்ட் தேங்காய் பால், மெயினாக இந்த புலாவுக்கு வந்து தேங்காய் பால் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ தேங்காய் பால் வந்து 1:2 ரேஷியோவில், ஸோ டோட்டலாக 3 கப்பு, 2 கப் ஆஃப் ரைஸு, 1 கப் ஆஃப் தால், ஸோ 6 கப் ஆஃப் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் 2 டீஸ்பூன், அண்ட் சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் சால்ட் டு டேஸ்ட். இவ்வளோ தான் நம்மளோட கருப்பு உளுந்து புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்பவே நியூட்ரிஷியஸாக இருக்க போது அண்ட் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ அகெயின் இந்த லாக்டவுன் பீரியட், சம்மர் சீசன் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன், புரத சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தோலோடு யூஸ் பண்ணுறதுனால அதில் நார் சத்துமே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ குயிக்காக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ குக்கர் சூடான அப்புறமா நான் வந்து 2 டீஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஆயிலுமே யூஸ் பண்ணிக்கலாம். கீ இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கீ ஆட் பண்ணியாச்சு. அது மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் சோம்பு அண்ட் சீரகம் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சோம்பு சீரகம் நல்லா வந்து எண்ணெயில் வறுபட்டுச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், தட்டி அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதே டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இது கூடவே நம்ம கழுவி வறுத்து ஊற வச்சுருக்க கருப்பு உளுந்து தோலோடு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம்லேயே நம்ம வந்து சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்க கோகோனட் மில்க்கு 1:2 ரேஷியோவில் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப திக்கான மில்க் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக வந்து ஒரு ஹாஃப் தேங்காய் மூடி போட்டு எடுத்து வச்சோம்னா கூட போதும். ஒரு 6 கப் ஆஃப் இது நீங்கள் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு அந்த மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு 2 விசில் விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம மூடி ஒரு 2 விசில்ஸ் விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் விசில் வரப்போகுது. ஸோ அந்த விசில் வரும்போது யூ வில் கெட் ரியலி அ குட் அரோமா. ஸோ சுவையான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நம்மளோட கருப்பு உளுந்து புலாவ் இஸ் ரெடி. ஸோ இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஒரு கருப்பு உளுந்து புலாவ் இஸ் ரெடி. ஸோ திஸ் வில் ரியலி கோ வெல் வித் ஒரு மிக்சட் வெஜிடபிள் கறி, இல்லைன்னா ஒரு பருப்பு துவையல், அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸும் மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.